வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் 1950ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மோரிஸ் மைனர் கார்கள். உங்களை பார்க்கவே தெரியும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு பழமையான கார். இன்றைக்கும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதை விட இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட கார். எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் க்ளீனான முறையில், அதாவது இப்போ வர்ற புதிய கார்களை விட அந்த மாதிரியான கார் எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடையே இருக்குது. இதில் உள்பக்கங்களை எல்லாம் பார்க்க தெரியும். இதில் பழைய காலத்து கோணல் இருக்குது, எல்லாம் கிளீனான முறையில் தான் இருக்குது. அதை விட இந்த கார்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து இந்த சிஎம்மாக இருக்கிற விஜய், இளைய தளபதி விஜயின் மனைவியின் அப்பாவிடம் நின்ற கார்களான் இந்த கார்கள் எல்லாம். உங்களுக்கு தெரியும், வேலாயுத பிள்ளையிட்ட நின்ற கார்களான். இன்றைக்கு இந்த கார் எல்லாம் பேசும் பொருளாக மாறி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்படியான கார் வந்து இலங்கையில் இப்படி இதே மாதிரி கார் வந்து இதுதான் நிற்கு. இப்படி 2 கார் தான் இருக்குது. உங்களை பார்க்க தெரியும். எல்லாம் க்ளீனான முறையில் எப்படி இங்கிலாந்துலேருந்து வந்துச்சுதோ அதே மாதிரியே நிற்கு. இதில் டயரில் இருந்து ரிம்மில் இருந்து எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸ்களோடையே இருக்குது. அதை விட இந்த மோரிஸ் மைனர் வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணலாம், சன்ரூம். இது வந்து நார்மல். இதோட நம்பர் வந்து இவை நம்பர், அதாவது ஒரு பிரிட்டிஷ் காலத்து நம்பர், இவை நம்பர். இது வந்து இஎல் நம்பர். இப்படி நம்பர் வந்து இப்போ இல்லை. இந்த இப்படியான கார்கள் வந்து இப்படி ஓகவேல. இதெல்லாம் அந்த நாளில் வந்த கார். எல்லாம் இங்கிலாந்து லுக்காஸ் லைட்டுகளோட இருக்குது. ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட். அதாவது உங்களுக்கு பார்க்கவே தெரியும், இதெல்லாம் இங்கிலாந்துலேருந்து சகலதும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டது. அதை விட உங்களுக்கு தெரியும், இது வந்து 50ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷம். இன்றைக்கும் வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு கரலும் இல்லை, எல்லாம் மினுங்கி கொண்டே இருக்குது. இங்கிலாந்து கார், இங்கிலாந்து மோரிஸ் மைனர் 1000. இது எல்லாம் அந்த ஒரிஜினல் பட்ஜெட்டில் இருக்க மைனர் 1000 அடிச்சிருக்கு. இது வந்து மோரிஸ் மைனர் அடிச்சிருக்கு. இது வந்து இந்த காருக்கு முதல் வந்த கார். இதெல்லாம் இப்போ அறிதலான கார். இது உங்களுக்கு உள்பக்கங்களை எல்லாம் காட்டணும் அப்படி இருக்குன்றத. இந்த கேண்டில் எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. உங்களுக்கு இந்த பொடி கிட் எல்லாம் இங்கிலாந்து, அதாவது எப்படி வந்துச்சு அதே மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து வச்சுக்கணும். அதாவது எல்லாம் இங்கிலாந்து ஸ்மார்ட்டுகளா. இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, மேனுவலுக்கு. அதை விட உங்களுக்கு தெரியும், இது வந்து 25 கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் 4 சிலிண்டர். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியும் பார்ப்போம். டேஷ்போர்ட்டில் பாருங்கள். இப்படியான கார்கள் வந்து பார்க்குறது அறியுது. அதை விட இதை என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, சிஎம் விஜயின் மாமனார் பாவித்த கார், வேலாயுத பிள்ளை பாவித்த கார் தான் இது. இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த டயர் எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாண்டே அடிச்சிருக்கு. டயர்கள்லேருந்து டியூ கப்பிலேருந்து எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. இங்கிலாந்து பட்ஜுகள்லேருந்து எப்படி வந்துச்சுதோ அப்படியே இருக்குது. அதை விட இது 2 கார் இருக்குது. 2 உள்பக்கங்களையும் பார்ப்போம், இன்ஜின்களையும் பார்ப்போம், என்ன விளையாண்டதையும் நாங்கள் பார்ப்போம். இது வந்து நார்மல், அது வந்து சன்ரூப் மாடல். இது வந்து நார்மல். எல்லாம் லெதர் சீட்டுகள் இருந்து நீங்கள் பார்த்தா 2026 இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இங்கிலாந்து கார் மாதிரி இருக்குது. பின்பக்கங்களை பாருங்க இப்படி இருக்குன்றதை. அழகான தோட்டங்களில் இருக்குது. எந்த ஒரு கரல் இல்லை, எந்த ஒரு நெளிவு கிழிவு இல்லை. ஒரிஜினல் பொடியோடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் பொடி இருக்குது. அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டிருக்கு பெயிண்டுகள். இந்த பீலி இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ சில பேர் இப்போ அடிப்பினா இது வந்து அடிக்கலை. இது வந்து ஒரிஜினலாக வந்த பீலியிலேருந்து இந்த பொடி கிட் உங்களை பார்க்குறது. இந்த பொடி கிட்டெல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பொடி கிட்டுகளோட இருக்குது. அதோட இன்ஜினையும் பார்ப்போம். இன்ஜின் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த பட்ஜுகளில் இருந்து இதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. பயரிங் செட்டிலேருந்து கேபிள்கள் இதில் இருக்கிறது எல்லாம் புதுசாக இருக்குது. பட்டிகளில் இருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு இன்ஜின் எப்படி இருக்குன்றது. அதை விட ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இருக்கா பின் சைலன்சர் சத்தம், இதுதான் சவுண்ட் முக்கியம். எப்படி அதாவது ஒரிஜினல் சவுண்ட். எந்த ஒரு
இன்ஜினை பார்க்கறதுலையும் இன்ஜினில் எந்த ஒரு வைப்ரேட் இல்லை. புது கார் எப்படி இன்ஜின் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வைப்ரேட் இல்லாத ஒரு இன்ஜின் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேற்பட்ட கார். அதை விட முந்தைய காலங்களில் கனவேர் வச்சிருந்திருப்பி அது இல்லாமல் போயிருக்கும். யுத்த காலங்களில் இப்படியான கார்கள் இல்லாமல் போயிருக்கும். சில பேர் இப்போ எடுக்க வேணுமென்று சொன்னால் நான் இவன் இந்த நம்பரையும் போடுவேன். இந்த காருக்கு இவன் சொல்கிற ஓனர் சொல்கிற விலை வந்து 35 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டோ போகிற விலை வந்து இப்போ 25 லட்சத்துக்கிட்ட போகுது இலங்கை காசுக்கு. இது வந்து ஒரு இங்கிலாண்டு பிராணி கண்டிஷனில் நிற்கிற ஒரு மொரஸ் மைனர் கார். இதோட விலை வந்து 35 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். பாருங்க அப்படி இருக்குது. இந்த கார் வந்து இவ தங்க வந்து நான் தேவைக்கு வச்சுக்கணும். அதாவது இவ ஒரு கார் ஒன்று இவத்தை நிற்க. இந்த கார் வந்து விற்பனைக்கு ஆகிடல. இது ஒரு உங்களுக்கு தெரியுமா, அந்த பழைய கார் ஒன்று இவை நம்பர் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேற்பட்ட கார். இந்த கார் எப்படி நிற்கின்றதை பாருங்கள். இப்படியான கார்களை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் வீடுகளுக்கு முன்னுக்கு விட வேணும் என்று சொன்னால் இவன் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்க. அதை விட இதில் இருக்க பவர்கள், இந்த லுக்காஸ் லைட்டுகள், இந்த எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. எல்லாம் எப்படி வந்துச்சு அதே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்ட்ஸ் வந்து இவன் இங்கிலாந்துலேருந்து எடுத்து ரீகண்டனம் செய்யப்பட்ட பார்ட். அந்த கார் வந்து அந்த நாளில் யாழ்ப்பாணங்களில் பழைய ஆக்கள் வச்சிருந்த கார்கள்லாம் இந்த பழைய கோர்கள். அதை விட இந்த பொடிக்கிட்டனா ஒரிஜினலாகவே இருக்குது. அதை விட இந்த கார்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு ஆகிருக்கு. பாருங்க. இந்த கார் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் இந்த ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன்னு எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.